ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை மெதுவாக நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகைக்காக எங்களின் இதயத்தை நாங்கள் சுத்தம் செய்கிறோம். தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமை என்ற இருளையும் மாயைகளையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் அகற்றுகிறது. தாயே, நாங்கள் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் இருக்கவும் எங்களை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மேம்போக்கானவைகளிலிருந்து விலக்கி எடுத்துச் செல்லுங்கள். தாயே, நாங்கள் பெறுகின்ற தங்களின் அன்பை இவ்வுலகம் முழுவதும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானத்தினுள் ஆழ்நிலை தியான நிலைக்கு செல்வதற்கு தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள். கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான கவனச்சிதறல்களையும் மாயைகளையும் உண்மையற்ற தன்மைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் நேர்மையானதை மட்டுமே செய்பவர்களாகவும் எப்பொழுதும் எங்களின் கவனம் எங்களின் ஆத்மாவின் மீது நிலைநிறுத்தி தங்களின் மீது எங்களின் கவனம் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடாநாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் மாயைகளையும் குற்ற உணர்வையும் மமகாரத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்க விரும்புகிறோம். தாயே, நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணரும் பொழுது தங்களை முழுமையாக உணர்கின்ற அந்த நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்கு தியானத்தில் தந்தருளுங்கள். தாயே, எங்களின் இடா நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் எப்பொழுதும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும், அதிகப்படியான சிந்தனைகளையும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும், நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயி, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக இருக்கவும், எங்களின் செயல்கள் தங்கள் அருளால் சரியான பாதையில் செல்வதற்கும் செய்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்தில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் சுழுமுனை நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கவும், எங்களின் ஆத்மாவை உணர்ந்தவர்களாக எங்களின் நிலைகள் எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையை உணர்ந்தவர்களாகவும் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பவர்களாக மாற்றுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள்ளும் நிலைநிறுத்த தூய விருப்பத்துடன் தங்களிடம் பிரார்த்தனை செய்கிறோம். தயவு செய்து நாங்களும் ஸ்ரீ கணேசரை போன்று தங்களிடத்தில் பக்தி உடையவர்களாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு புறநாட்டம் கொண்டுள்ள புலன்களை அடக்கும் வழியை உணர்த்துமாறும், அமைதியின் உண்மை நிலையான சகஸ்ரார சக்கரத்தை அடையும் வழியை உணர்த்தவும், சகஸ்ராராவிற்கு அழைத்துச் செல்லும் சுழுமுனை பாதையை உணர்த்துமாறும் தங்களிடத்தில் நாங்கள் பணிவோடு கேட்கிறோம். குண்டலினியை எழுப்பும் கலையை எங்களுள் உணர்த்த வேண்டும் அம்மா. முக்தியின் நிலையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அம்மா. நாங்கள் தூய ஆத்மாதான்
என்பதை எங்களுள் வெளிப்படுத்த வேண்டும் அம்மா. நிரானந்த நிலையின் முக்கிய சாராம்சத்தை எங்களுள் உணர்த்துவதோடு எங்களின் ஆன்மீகத்தின் வளர்ச்சியின் முக்கிய சாராம்சத்தை எங்களுக்கு உணர்த்த வேண்டும் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்று கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं
रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாக வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களை தீமைகளிலிருந்து காத்தருளுங்கள். தாயே, எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிடுங்கள். தாங்கள் எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கின்ற அகங்காரம், மமகாரம், கோபம், மாயை அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படும் பொழுது நாங்கள்
தெய்வீகத்தின் ஆனந்தத்தை உணர்ந்தவர்களாகவும் அவர்களின் கருவிகளாகவும் நாங்கள் இருப்போம். ஏனென்றால் நாங்கள் மனித வாழ்க்கையின் மனித குணங்களிலிருந்து விடுபடுகிறோம் தங்கள் அருளால். தாயே, நாங்கள் எண்ணங்களற்ற தியான நிலைக்குச் செல்வதற்கு எங்களின் ஆஞ்ஞா சக்கரத்தில் இருக்கின்ற மமகாரமும் நான் என்ற அகங்காரமும் தடைகளாக இல்லாமல் நாங்கள் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிப்பதுடன் எங்களையும் மன்னிக்கின்ற அந்த குணத்தை உளப்பூர்வமாக தந்தருளுங்கள். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆஞ்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆஞ்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களின் சகஸ்ராராவில் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்கு தெய்வீக அன்பை உணர்த்தி அதன் மூலம் நாங்கள் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் தங்களின் அன்பை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் இறை ஆனந்தத்தை உணர்ந்தவர்களாக எங்களின் முழுமையோடு தாங்கள் எங்களை இணைத்துள்ளமைக்கும் எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலை தியானத்தில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரிந்திருக்கிறீர்கள். அந்த நிலை எப்பொழுதும் இருக்க தயவு செய்து எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கும் சற்று மேலே வைத்திருக்கும் நிலையிலேயே நாம் சகஸ்ராரா மந்திரத்தை கேட்டு உள்வாங்கி ஆழ்நிலை தியான நிலைக்கு சில நிமிடம் செல்வோம். सहस्रार के 19 मंत्र। श्री महागणेश। ओम त्वमेव साक्षात् श्री महागणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महाभैरव। ओम त्वमेव साक्षात् श्री महाभैरव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महत्मनस। ओम त्वमेव साक्षात्
श्री महात्मनः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महदहंकार। ॐ त्वमेव साक्षात् श्री महदहंकार साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री हिरण्यगर्भ। ॐ त्वमेव साक्षात् श्री हिरण्यगर्भ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सत्य। ॐ त्वमेव साक्षात् श्री सत्य साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महच्चित्त। ॐ त्वमेव साक्षात् श्री महच्चित्त साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री आदिशक्ति। ॐ त्वमेव साक्षात् श्री आदिशक्ति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री विराट। ॐ त्वमेव साक्षात् श्री विराट साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री कल्की। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सदाशिव। ॐ त्वमेव साक्षात् श्री सदाशिव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री अर्धमात्रा। ॐ त्वमेव साक्षात् श्री अर्धमात्रा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री बिंदु। ॐ त्वमेव साक्षात् श्री बिंदु साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री वलय। ॐ त्वमेव साक्षात् श्री वलय साक्षात् श्री आदिशक्ति माताजी
श्रीनिर्मलादेव्यै नमो नमः। श्री आदिब्रह्मतत्त्व। ॐ त्वमेव साक्षात् श्री आदिब्रह्मतत्त्व साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सर्वस्व। ॐ त्वमेव साक्षात् श्री सर्वस्व साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सहस्रार स्वामिनी। ॐ त्वमेव साक्षात् श्री सहस्रार स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री मोक्षदायिनी। ॐ त्वमेव साक्षात् श्री मोक्षदायिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महायोगदायिनी। ॐ त्वमेव साक्षात् श्री महायोगदायिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। In the spiritual state, நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். nothing can disturb you. Nothing can overpower you. Nothing can dominate you. Because that state, if you have, that means you are part and parcel of reality. Then you are an honored member of the God's kingdom. Then you are the most revered personality. Then you are like a deity. Then you are like a Gana. In that state when you are, it's a state, again I say, beyond the human state. You are extremely powerful. There's a story about Nizamuddin, great awliya, great Sufi in India. There was a horrible king, I think what Shah he called himself, and he would not go and bow to him.
So he was very angry. He said, I can only bow to God and to nobody. The Shah said, if you don't come and bow to me tomorrow, I will cut your throat. And that night the throat of this king was cut. It's a story, but it's a real story. Somebody came and cut his throat, it was not Nizamuddin Shah. He would not do that. So that state, if you reach, what we call is the state of Shraddha. State of Shraddha, which is enlightened. Enlightened faith. It's a new type of mechanism. That is, you become part and parcel of the whole. That means the moon, the star. See, I tell you, I never told the sun that it should be there for the pujas. I never told. Last time, this time, I never tell him. There's no need to tell. It's all done. I don't tell all these vibrations to make a cross or to show all these miraculous photographs. I don't tell them. There's no need to tell. They just do it by themselves. I am sometimes surprised how ingenious methods they have of their own, how they manage things. I'm myself surprised. I didn't tell them that these two persons who were selected by this award should be so condemned by every newspaper. It all works automatically. It just works. Only thing, if I have anything, is just complete faith that I am at that state. And that's why there is complete patience, saburi. Complete patience. And that is what we have to learn. It will all happen in any case, because you are all at that state. Only meditation is important, very important. For me not, but for you all. If you all can meditate now, just for 10 minutes also every day, it will help you a lot. Now, why do we have all these statues and, the Mother and the Hanumana and Ganesha, Christ? Because to begin with, human beings cannot understand anything which does not have a form. They cannot go deeper unless there is a form. But they went to another limit of using any stone, anything as God and all. But now you have discretion. You know what is to be worshipped, what is to be treated as a higher personality. That you know. But before that, they would worship all kinds of people. Like now people worship Pope. You know that very well. But now what to do? They are not only blind, they are not only unaware, but they are also not conscious of it. They are all at such a level that you cannot tell them. So you are a new type of people, I should say, who have tried to fight it out, to struggle out, to know
about the absolute truth. Unless and until you know the absolute truth, you are nowhere. You have no discretion, you have no understanding, you have no wisdom. But once you know the absolute truth, then you should not by any chance be halfway this and halfway that. That's a very dangerous state of affairs. Say a seed is sprouted. It is neither a seed nor a tree. If it doesn't grow, it is useless. That happens to your awareness. I'm again talking of your consciousness, awareness. And then you are neither here nor there. There are many people who come to Sahaja, perhaps maybe to find some peace. But I get letters, my father is sick, my mother is sick, my sister is sick. Then otherwise my husband is fighting with me, I am seeking a divorce. Or thirdly, I have lost all my money, I must have some money. Fourthly, I am a great artist, but my art is not selling. All these stupid problems they bring. My children are no good, they are troublesome. Then my wife is fighting with me, my mother is fighting with me, brother is fighting with me. I said, now what sort of Sahaja is this? The state of being one with the reality means that the whole of reality is at your feet. Whole of it works for you. And once you even get a glimpse of that state, I tell you, you become so much peaceful within yourself. If you say, I am the king, I am the king. If you say, I am the beggar, I am the beggar. What difference does it make? To that state, which is like a purest of pure gold, which cannot be tarnished. Such a state of mind we have to develop. It's more a challenge to us. We are Sahajogis, all right. We have got realization, all right. We can sing very well, all right. We have achieved good positions, all right. We are nicely married, all right. We got nice children, we have got everything, we have got jobs, this, that. Now, suddenly one negative force comes into trouble. So what? So what? Otherwise, how will you know what you are? If there is no darkness, how will you know you are the light? It's a challenge to your own state, at what state you are. The word state is not so explanatory in Sanskrit, it's Swarupa. Swarupa. Swa is yourself and a Rupa is form or state. That state is possible for all of you by saying not this, not this, not this, not this.
As it is, your mind has reached that state that there is no mind. You can't do that. But you have to develop a kind of a personality that realizes what you are. But in that realization, you are just aware of it, not conscious of it. Or for example, I am aware that I am Adi-Shakti. I am aware, I know. But when you say Jai Shri Mataji, I also say Jai Shri Mataji, forgetting that I am the one you are talking about. This is actually should be the state. That you are aware, yes, you are aware in the sense in the, I don't know how to say, but I am aware, I am that. If you ask me, Mother, are you Adi-Shakti? I said, yes, I am. Because I know that I am. But when you say, Jai Shri Mataji, I forget that I am Adi-Shakti, I also say Jai Shri Mataji with you. I forget, I have to tell you, no, you can't say. It's very interesting. Now, you make me sit here like a queen and give me a presents, this thing, that thing, I mean, all right. That's your idea. But to me, you see, I am complete in myself, I think so. जैसे हिंदी में कहेंगे कि हम अपने अंदर समा गए हैं. I am got lost into myself. All right, you do this, all right, if you do that, all right. If you don't do it, it's all right. To me, it makes no difference. It may make difference to you. But to me, it does not. I always have been saying that don't give me any presents all these days. So the only argument is that in a whole year we give you once, so why should you mother object? Because that gives us joy. All right, if you think it gives you joy, do it. But to me, it doesn't matter. Because I don't think I'm there. I'm just seeing you sitting here, all right. They're all realized souls, all right. But I'm one of you. I don't think I'm very special. But if you ask me, then I will say, all right, I'm Adi-Shakti. But I don't think Adi-Shakti is very special also. Because I have no mind. But otherwise, I don't think it's something special. Because somebody is something, so what? Now supposing sun is sun. So what? He is a sun. If somebody is Adi-Shakti, so what? But for you it is creditable. Because you were not born realized. You got your realization. So you are special. You are great. You have achieved something. I have achieved nothing. I have been like this and I will be like this. Whether I fight the devils or I sit before you makes no difference. I will be like that. But for me, you are great because you have achieved this. Today to see you on this Navratri day, so many people sitting to worship me. So many people are here. So many Sahajogis. It's so remarkable. It's not my achievement, I tell you. It's your seeking.
Because I've been on this earth many a times before. That you know. But we never had like this. So many came, got crucified, died, this, that. I never had people of this kind. So again we come to the same point that we should be aware of ourselves. Complete Shraddha in yourself. If you have some Shraddha in yourself, you will have Shraddha about me also. Because we are not different. If you believe this is water, then everywhere there is water, I believe that that is water, isn't it? Because I know this is water. So wherever in the world there is water, I know it is water. So if you know you are a Sahajogi, anywhere there is a Sahajogi, you know there is a Sahajogi, this is Sahajogi. But as far as you are concerned, you forget how great you are and how far you can. I am very proud of you, I don't know. But because I am a humble person, I don't know how to show off. So I have such nice children, so many of them, so lovable. Those bhaktas for whom she killed so many demons and all that, we're not like you. You are much better, much higher, of a much greater quality. But you must know that you are. Don't behave like those people who were of a very rudimentary nature. You have grown up, you have prospered, and now the fruits we can see. I don't know what to do for you, really. But have faith in yourself. Then you will see how much faith you will have in reality. That there is reality with you at every step, every moment. No fear, no sense of achievement, nothing. Done now, finished. When there were 5 Sahajogis, I was happy. When there are so many, I am happy. But when I see so many, I think there are so many powerful personalities who are one with reality. This collective oneness was never so. And so I would say that on this day, what we have to do is to kill the devils within ourselves. That's all. If you want to really worship me, that's what you have to think. What are the devils within you? That's all. So you don't have to worry otherwise for outside devils. They cannot do anything to you. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தியானத்தில் எங்களை ஆழ்நிலையில் அழைத்துச் சென்றமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.